அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தொடங்கியிருக்கிறது. கூட்டத்தில் உட்கட்சி பூசல், செங்கோட்டை நீக்கம் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், இது குறித்த மேலும் விவரங்கள். வணக்கம் சரவணன். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அனைத்து மாவட்ட செயலாளர் கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த மாவட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதையொட்டி இன்று காலையில் இருந்தே அனைத்து மாவட்ட செயலாளர்களும் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். மொத்தம் 82 மாவட்ட செயலாளர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். இந்த மாவட்ட ஆலோசனை கூட்டத்தில் தேர்தல் வியூகம், முக்கிய தீர்மானங்கள், தேர்தல் தயாரிப்புகள், மாவட்ட அமைப்புகளின் மாற்றங்கள் மற்றும் கூட்டணி குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோன்று வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் களப்பணி ஆற்றுவது குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்படவும் உள்ளது. மேலும் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்ட SIR வாக்காளர் சிறப்பு திருத்தம் தொடர்பாக ஆலோசிக்கப்பட உள்ளதும் இருக்கிறது. குறிப்பாக அதிமுகவில் இருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நீக்கப்பட்ட நிலையிலும், பன்னீர்செல்வம், TTV தினகரன் செங்கோட்டையன் ஒன்றாக சந்தித்த நிலையிலும் அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற்று வருவது அரசியல் சூழலில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இந்த மாவட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதையொட்டி ஏராளமான அதிமுக தொண்டர்களும் வருகை புரிந்திருக்கிறார்கள். அதே போன்று அதிமுக தலைமை அலுவலக வாசலில் தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பானதா என்று பேனரும் வைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.